ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என்னோடய அலமகள் காயின் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இந்த காயின் ஆல்பம் காயின்ஸோடு சேர்த்து சேல்ஸ்க்கு தான் இன்றைக்கி நான் வீடியோ போட போகிறேன். ஸோ கொஞ்சம் வீடியோ லாங்காக தான் இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ஜார்ஜ் 5 காயின், அதாவது 1/12 இது 1/4 இது 1/12 இது ஜார்ஜ் 6. இது எல்லாமே ஜார்ஜ் 6 தான். 1 2 1/2 அதுக்கப்புறம் ஓட்டக்காலனால் 2 இருக்குது. அதாவது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஓட்டக்காலனால் 3 டைப் க்ரோன் இருக்கும். நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த க்ரோன் இருக்கு இல்லையா, இந்த க்ரோனு இது பார்த்திங்கன்னா 3 டைப் இருக்கும். இது ஃப்ளாட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஹை க்ரோன் இருக்கும். சரிங்களா, காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது ஹை க்ரௌனில் தெரியுதா. அதுக்கப்புறம் இதுலேயே பார்த்திங்கன்னா ரவுண்டு க்ரௌன் ஒன்று இருக்கும், அது என்கிட்ட இல்லை. ஸோ அது 2 க்ரௌன் தான் இருக்குது, அதை போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் இந்தியா காயினில் லாஸ்ட் காயின் 1947 1/4. அது 1/2. இது நம்மளுடைய ரிப்பப்ளிக் இந்தியாவில் ஃபஸ்ட்டு காயின். இது 1947 பிரிட்டிஷ் இந்தியாவில் 1/2. இது குதிரை காயின். இது 1/4 தான். அது நம்மளுடைய ரிப்பப்ளிக் இந்தியா காயின். அதுக்கப்புறம் இது 5 பைசா. இதெல்லாம் காயின் நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். காயின் எல்லாமே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இதில் எல்லாமே எல்லா விதமான கலெக்ஷன்ஸும் வச்சுருப்பேன். அதாவது எப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ 25 காசு இது பியூர்லி நிக்கல் காயின். பொதுவாகவே நிக்கல் காயினுக்கும் காப்பர் நிக்கல் காயினுக்கும் என்ன வித்தியாசம்னா, நிக்கல் காயின் மேக்னெட்டிக்கு, காப்பர் நிக்கல் காயின் நான் மேக்னெட்டிக்கு. ஸோ 25 காசில் இது நிக்கல் காயின், ஸோ மேக்னெட்டிக், அதனால் மேக்னெட்னு எழுதியிருக்கேன். இது 1 பைசா, அதுக்கப்புறம் 3 பைசா, 1 பைசா இது 20 காசில் காந்தி காயின். இது 10 காசில் 10 காசில் நிறைய இருக்கும். அதாவது காப்பர் நிக்கல் இருக்குது, இது நிக்கல் பிராஸு, அப்புறம் அலுமினியம் காயின்ஸ் இருக்கும், எஃப்எஃப்எஸ் காயின் இருக்கும், ஃபெரட்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் காயின் இருக்கும். இது பாருங்கள், சன் லோட்டஸ் காயின், நல்லா கொஞ்சம் நல்ல குட் கண்டிஷன், அதாவது யூஎன்சி கண்டிஷனில் இருக்குது பாருங்கள். நான் ரேட்லாம் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்கேன், 150. சரிங்களா, இதுவே நீங்கள் நெட்லலாம் சர்ச் பண்ணிங்கன்னா 300 350 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது சாதாரண இது. பொதுவாகவே காயினோட கண்டிஷனை பொறுத்தும் நான் விலை கம்மியாக தான் போட்டிருக்கேன். சரிங்களா, இதை பார்த்திங்களா, இந்த 50 காசில் நான் மேக்னெட்டிக், இது காப்பர் நிக்கல் காயின், இது அலுமினியம். ஏன் எல்லா காயினில் ஒன்று ஒன்று வச்சுருக்கேன்னா, என்னென்ன காயின்ஸ் இருந்தது, அதாவது இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா டிமானிட்டைஸ்டு பண்ண காயின்ஸ், அதனால் செல்லாத காயின்ஸும் சொல்லுவாங்க இல்லையா. அதனால் அந்த 25 காசில் பாருங்களேன், நான் மேக்னெட்டிக், இது காப்பர் நிக்கல் காயின். ஸோ அது மேக்னெட்டில் ஒட்டாது. இங்கே ஏஷியன் கேம்ஸு, எஃப்எஃப்எஸில் 10 பைசே. இது பார்த்திங்கன்னா நான் மேக்னெட்டிக், அங்கே பார்த்திங்களா மேக்னெட்டிக் ஒன்று பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் ஸ்கேர் காயின் 1992 ஹைட்ராபாத் மின்ட்டு. ஆக்சுவலாக இது ரைனாசரஸ் காயின். ஸோ இது ஸ்கேர் காயின் கொஞ்சம் சுமாராக கொஞ்சம் கண்டிஷன் கம்மியாக இருக்கிறதுனால 80 ருபீஸ் போட்டிருக்கேன். இதுவே கொஞ்சம் நல்ல கண்டிஷனாக இருந்ததுன்னா கண்டிப்பாக 100 ருபீஸ்க்கு மேலே தான் போகும் ஃப்ரெண்ட்ஸ். இது சுமாரான கண்டிஷன் தான். இதெல்லாம் ஆக்சுவலாக நான் வாங்கின ரேட்டை விட சில காயின்லாம் அப்படியே அதே ரேட்டு தான் போட்டிருக்கேன். ஏன்னா காயின் சுமாரான கண்டிஷன், அதாவது நம்மக்கிட்ட இந்த மாதிரி காயின்லாம் இருந்தது, நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரிலாம் போடுறேன். இது 1992. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இன்னும் போக போக 1992 மேப் காயின் 50 காசு மேப் காயின் விலை கூட போகுது. ஸோ அதனால் அதில் ஒரு காயின் வச்சுருக்கேன். இது 1997.
இதில் பார்த்திங்கன்னா இயர் வந்து இப்போ நல்லா தெரியும் உங்களுக்கு. 1997 கல்கட்டா மின்ட்டு. ஸோ 93 கல்கட்டா மின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து 10 காசில் அலுமினியம் காயினில் வந்து ஹாப்பி சைல்டு நேஷன் ப்ரைடு அப்படின்னு ஒரு காயின் இருக்குது. ஸோ இந்த பாருங்கள் 50 காசில் குட்டியோண்டு காயின் இருக்குது. அதுக்கப்புறம் 50 காசில் கிளாக் எரர் காயின் நான் காமிக்கிறேன் பாருங்கள், பார்த்திங்கன்னா தெரியும். பாருங்களேன், இந்த 50 காசு இந்த 50 காசு காயினை பார்த்திங்கனாலே தெரியும். இது வந்து அப்பர்ஸ் ரிவர்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. ஸோ இது வந்து காயின் பாருங்கள் எவ்வளோ நல்ல கண்டிஷனாக இருக்குன்னு. அதே மாதிரி 25 பைசாவில் ரைனா காயின்லேயும் கிளாக் எரர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதெல்லாம் தான் வந்து நான் மொத்தமாக சேல்ஸு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த காயின் எல்லாமே சேர்த்து ஆல்பத்தோடு சேர்த்து பார்த்திங்கன்னா 3500 வரும். அதாவது ஆல்பமே உங்களுக்கு வந்து காயின் ஹோல்டர்ஸோடு இருந்தால் ஒரு ரேட்டு, காயின் ஹோல்டர்ஸ் இல்லாமல் இருந்தால் ஒரு ரேட்டு வரும். ஸோ நான் வந்து காயின் ஹோல்டர்ஸோடு தான் வாங்கினேன். ஸோ அதனுடைய ரேட் பார்த்திங்கன்னா 350 சம்திங் வந்தது. ஸோ நான் அதுக்கு வந்து ஆல்பத்துக்குலாம் எக்ஸ்ட்ரா ரேட்லாம் போடலை, அதே ரேட்டு தான் போட்டிருக்கேன். காயின் தான் சில காயின் வந்து கண்டிஷன் கம்மியாக இருக்கிற காயின்லாம் நார்மலான ரேட்டு தான் போட்டிருக்கேன், நீங்களே பார்த்துருப்பீங்க. சில இதெல்லாம் ஸ்கேர் காயினு, சில இது எரர் காயினு, சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா டிமானிஸ்டே இது பண்ண காயின். ஸோ இது எல்லாமே டிமானிட்டைஸ்டு பண்ண காயின் தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் வந்து ஜார்ஜ் 5, இது வந்து ஜார்ஜ் 6. இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இன்னும் போக போக வந்து ரேட்லாம் வந்து நல்லாவே கூட போகுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஓரளவுக்கு கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் வந்து உங்களுக்கு இருக்க இன்னொன்று முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு ஆல்பம்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லா விதமான காயினும் ஒரு இடத்துல கிடைக்கும் போது அது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். இன்னொன்று என்னென்னா, இதுக்கு எவ்வளோ மெனக்கிடணும் தெரியுங்களா? ஒவ்வொரு தடையும் ஒரு பர்ச்சேஸ் பண்ணணும். அதாவது இப்போ ஒரு 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 இடத்துக்கு போகிறோம், ஒரு கடைக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே நம்மளால் என்ன காயின்ஸ்லாம் வாங்க முடியும் 1, 2வது நமக்கு என்ன காயின்ஸ் தேவை, அந்த மாதிரிலாம் நம்ம வந்து பார்த்து செலக்ட் பண்ணி அதை கொண்டு வந்து கரெக்டாக நம்ம வந்து நீட்டாக ஒரு ஹோல்டரில் போட்டு அதை இயர் வைஸ் மின்ட் வைஸ் எழுதி அதனுடைய வேல்யூ எல்லாம் செக் பண்ணி இவ்வளோ வேலை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஆல்பம் போடுறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. அதுலேயும் வந்து நம்ம என்னெல்லாம் காயின்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது நமக்கு தெரியணுன்றதுக்காக தான். எல்லா காயின்ஸையும் இதில் கொஞ்சம் அடக்க முடியாது. பட் இதில் வந்து டோட்டலாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 80 காயின் கிட்ட இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 48-50 காயின் கிட்ட வரும். அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து ரேட் வந்து பார்த்திங்கன்னா 350, ஆல்பத்தினோட ரேட் மட்டும் 350 வரும். ஸோ உங்களுக்கு வந்து மொத்தமாக காயின் எல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா 3500. நான் உங்களுக்கு வந்து என்னோடய நம்பரை இது பண்ணுறேன், நீங்கள் வந்து உங்களுக்கு வேணுங்கிறவங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு தடவையும் நீங்கள் போய் கலெக்ட் பண்ணி இது பண்ணுறது வந்து எவ்வளோ பெரிய விஷயம்னு உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஓரளவுக்கு நான் வந்து எல்லாத்தையும் வந்து சேகரித்து இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன் இல்லையா. இது என்னோடய உழைப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தி ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டைமும் போய் நான் காயினும் வாங்கி அதை பார்த்து அதனுடைய இயர் வைஸ் கண்டுபிடிச்சி அதெல்லாம் வந்து ரேரா ஸ்கேரா இதெல்லாம் பார்க்கணும். அவ்வளோ விஷயங்கள், இந்த மேக்னெட்டிக்கா நான் மேக்னெட்டிக் இதெல்லாமே பெரிய விஷயம். கிளாக் எரரா இதெல்லாமே பார்த்து நம்ம செய்யணும். அவ்வளோ உழைப்பு இருக்குது. ஸோ இந்த காயினுடைய ஆல்பத்தினுடைய ரேட்டு வந்து 3500 வருது. நீங்கள் இது வந்து ஒன்லி இந்த ரேட் மட்டும்தான். இதுக்கப்புறம் வந்து ஷிப்பிங் தனியாக வரும். ஸோ உங்களுக்கு வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணி இது பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு வந்து என்னோடய மொபைல் நம்பர் தரேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.